ஓம் நமச்சிவாய. ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது 4ஆம் தந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் 75வது பாடல். இந்த பாடலில் திருமூலர் அன்னை பராசக்தியை வர்ணிக்கிறார். இதோ அந்த பாடல். உகந்த நல் பொன்முடி முத்து ஆரமாக பரந்த பவளம் பட்டாடை சாத்தி மலர்ந்து எழுகொங்கை மணிக்கச் அணிந்திரு தழைந்து இங்கு இருந்தவள் தான் பச்சையாமே. உகந்தனல் பொன்முடி முத்தாரமாக, பொன்னாலான திருமுடியும் ஆணி பொன்முத்து மாலையை விரும்பி அணிவளுமான யார்? அன்னை பராசக்தி. பரந்த பவளமும் பட்டாடை சாத்தி, பெரிய பவளத்தால் ஆன மாலையை, மேனியில் பட்டு ஆடைகளை பூண்டு கொண்டு மலர்ந்து எழுகொங்கை மணிக்கச்சணிந்து மார்பில் ரத்தினத்தினால் ஆன கச்சையை அவள் அணிந்திருக்கிறாள். தழைத்திங்கு இருந்தவள்தான் பச்சையாமே. அன்னை பராசக்தி ஆருயிருக்கெல்லாம் அருள் பொழியும் அமுத ஊற்றாக இருப்பவள். அவளுடைய மேனி பச்சை நிறமாக காண்கிறேன் என்கிறார் திருமூலர். இதைத்தான் அவர் உகந்த நல் பொன்முடித்தன் முத்தாரமாக பறந்து பவளமும் பட்டாடை சாத்தி மலர்ந்து எழுகொங்கை மணிகச்சணிந்து தழைத்து அங்கு இருந்தவள்தான் பச்சையாமே. பொன்னாலான திருமுடியும் ஆணி பொன்முத்து மாலையும் விரும்பி அணிந்து பெரிய பவழத்தாலான மாலையையும் பட்டு ஆடைகளையும் நன்மேல் பூண்டு மார்பில் ரத்தினத்தாலான கச்சையை அணிந்து அன்னை பராசக்தி ஆருயிர்களுக்கெல்லாம் அருள் பொழியும் அமுத ஊற்றாக இருக்கும் அவளோ மேனி பச்சை நிறமாக இருக்கிறது என்கிறார் திருமூலர். ஓம் நமச்சிவாய.